TNPSC Group 4ல கேட்ட previous year question வந்து ஒரு sum நம்ம பார்க்குறோம். A person saved money every year half as much as he could in the previous year. If he had saved totally rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year அப்படிங்கிறத question. அதாவது ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சேவ் பண்ண அமௌண்ட்டில் பாதி தான் அடுத்த வருஷம் சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 வருஷம் சேவ் பண்ணுவார். அதனோட டோட்டல் தான் 7,875 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பாரு, அதாவது ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாரோ அதில் பாதி அடுத்த வருஷம், செகண்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறாரோ அதில் பாதி தேர்ட் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 இயர்ஸாக வந்து அவர் டோட்டலாக 7,875 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்காரு. அப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், ஸோ ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுங்க 3,000. ஸோ 3,000 ஃபஸ்ட் இயர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் இயர் அதில் பாதி 1,500, தேர்ட் இயர் அதில் பாதி 750, ஃபோர்த் இயர் அதில் பாதி 375, ஃபிஃப்த் இயர் அதில் பாதி 300ல் பாதி என்ன 150, 70ல் பாதி என்ன 35. ஸோ 185 2.5 187.5. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 300 எடுங்க, அப்புறம் 70 எடுங்க, அப்புறம் 5 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபிஃப்த் இயர்லேயே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வருது, பாயிண்ட் வேல்யூ வருது. அப்படிங்கும்போது கம்பல்சரி அடுத்த வேல்யூ என்ன இருக்கும், 0.5ல் பாதி 0.25. ஸோ கம்பல்சரி டோட்டல் வந்து 0.25ல் தான் வரணும். அதாவது சாரி, பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வேல்யூவில் தான் வரணும். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் என்ன 7,875 இருக்குது. இது வந்து ஒரு முழு என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூ கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே மாதிரி சி ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன் பாருங்கள், இது ரெண்டு பேர். இது வந்து ஆட் வேல்யூவில் வருது இந்த 3 அப்படிங்கிறது. அதே மாதிரி 4,500 நீங்கள் எடுத்தீங்கனாலும் பாயிண்டில் தான் வரும், 5,000 எடுத்து பண்ணிங்கனாலும் பாயிண்டில் தான் வரும். ஸோ அப்படியே நம்ம தேர்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணிவிட்டு பி ஆப்ஷன் எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். 90% இது இருக்க சான்ஸ் இருக்குன்னு பண்ணியிருக்கோம். மீதி 10% வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 4,000 எடுத்தாங்க அப்படி சேவ் பண்ணாரு அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து 2,000 அதில் பாதி, தேர்ட் இயரில் அதில் பாதி 1,000, ஃபோர்த் இயரில் 500 அதில் பாதி 250, அதில் பாதி 125. ஸோ 6 இயர் வந்துருச்சா, 3 6 இயர்ஸ். ஸோ இதோட டோட்டல் பாருங்கள் 5 7 8 7. ஸோ 7875 இதுதான் 7875 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 4,000 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இதில் வந்து இன்னொரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா, எடுத்தோன்னையுமே நம்ம 4 ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். அதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுலையும் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷன் பாருங்கள் ஆட் வேல்யூஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னையுமே பி ஆப்ஷன் சூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டைம் நமக்கு இதுக்கு யூஸ் பண்ண டைம் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வயசாக சூஸ் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் வரல அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் போய்க்கலாம். சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகே, இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. டைம் பத்தலை. இந்த சம்மை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த மாதிரி எந்த சம்மாக இருந்தாலும் ஓகே, எந்த சம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4 பாருங்கள். பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். 4 ஆப்ஷனில் எது ஒன்று மட்டும் ஆட் மேன் அவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 1 எது அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் ஒன் அவுட் என்ன, இது மட்டும் தான் ஈவன் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஆட் நம்பர் வேல்யூவாக தானே இருக்குது. 40னா 45 எடுத்துக்கோங்க, 4,500 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் ஆப்ஷன் பி எப்படி மார்க் பண்ணி 15 செகண்ட்ஸ் தான் 4 ஆப்ஷன் பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஈவன் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் பி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஆட் மேன் அவுட்டை சூஸ் பண்ணுறது வந்து எல்லா சம்முக்கும் அப்ளிகபிள் ஆகாது. நான் சொல்கிறது லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. எதுவுமே சூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வரக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து மேபி கரெக்டாக இருக்குது, சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். பட் எல்லா இதுலேயும் கண்மூடித்தனமாக அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.